பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய காரியம், வாக்குத்தத்தம், ஆண்டவர் சொன்னது அல்லது நாம் நினைத்த காரியம், நாம் எதிர்பார்த்த காரியம், ஆசீர்வாதம், நன்மை ஒன்றும் நடக்கல, அது தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று எண்ணும் பொழுது அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தண்டனையோ, அது ஒரு தடையாக இருக்கிறதோ என்றெல்லாம் நாம் எண்ணக்கூடும். வேத வசனத்தின்படி ஆண்டவர் சகலத்தையும் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பார். குறித்த காலத்துக்கு தேவன் இன்னும் தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் தாமதிக்கிறார் என்றால் அது முடிவிலே மகிமையாய் விளங்கும்படி, ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படும்படி அவர் தாமதிக்கிறார். சில காரியங்களை நாம் தாமதிக்கும் பொழுது அதற்கு நாம் தான் பொறுப்பு. வேத புத்தகத்தில் லாசரு மரித்து போகிறான் என்ற செய்தியை ஆண்டவருக்கு சொன்னார்கள். அவர் அந்த செய்தியை அறிந்த பின்னும் 2 நாள் அவர் அங்கே தங்கினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவன் வியாதிப்பட்டிருக்கிறான், மரிக்கப் போகிறான் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவர் அந்த சொன்ன நேரத்தில் போயிருந்தால் அவருடைய வியாதியை மாத்திரம் அவர் நீக்கி சுகப்படுத்திருக்க முடியும். ஆனால் பின்னும் அவர் தாமதமாகி போயிருந்த பொழுது லாசரு மரித்ததின் மூலம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது. மரித்த லாசருவை 4 நாள் கழித்து தேவன் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட செத்து போன, நாரி போன, எல்லாம் முடிந்து போன நம்பிக்கையற்ற நிலையில நீங்க இருக்கலாம். ஆனால் இன்னும் தாமதமாகிறதுனால இனிமே அவ்வளவுதான் என்று கூட நீங்க நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்கிறது, முடிவிலே மகிமையான காரியம் உங்கள் மூலம் விளங்கும்படி, ஆண்டவருடைய மகிமை உங்கள் மூலம் வெளிப்படும்படி அவர் தாமதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனம் நிறைவேற காத்திருங்கள். நிச்சயம் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இசப்பா, யாரெல்லாம் இந்த நேரத்துல தாமதத்தினால அது எனக்கு தேவன் கொடுத்த தண்டனையோ அல்லது எனக்கு அது ஒரு தடையோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைய மகிமையை விளங்க பண்ணும். எல்லாருடைய தாமதத்தையும் அற்புதமாய் மாற்றும். காத்து கொண்டிருக்கிற காரியத்தில் உடைய கரத்தை நீட்டி அற்புதத்தை செய்யும். சோர்ந்து போய் நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் பலப்படுத்தி தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும்.